இன்று காலை விடியல் நேரத்திலேயே மனதை வேதனைப்படுத்தும் மிக துயரமான செய்தியை கேள்விப்பட்டோம். கடலூர் அருகே லெவல் கிராசிங்கில் பள்ளி வேனும் ரயிலும் முட்டிக்கொண்டதில் 3 குழந்தைகள் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார்கள். இந்த ஜூன் மாதத்தில் மட்டும் இது போன்ற கொடுமையான பல செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். உதாரணமாக உத்தரகாண்டில் சமீபத்தில் நடந்த மிக பெருமழையால் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவும் அந்த பெருமழையால் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் எக்கச்சக்கம். அதற்கு சிறிது நாட்களுக்கு முன்பு அகமதாபாத்தில் 230 பயணிகளுடன் 12 பணியாளர்கள் உட்பட அத்தனை பேருமே ஒரே ஒரு நபர் மட்டும் தப்பினார். அத்தனை பேருமே அதில் மரணம் அடைந்தார்கள். ஒரு கொடூர விமான விபத்தில் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அந்த கொடூரமான விபத்து நடந்தது. தொடர்ந்து இது போல பல கொடூரமான செய்திகள், கொடூரமான விஷயங்கள், நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எதனால் இப்படி தொடர்ந்து நடக்கிறது? இந்த பிரபஞ்சம் இந்த நிகழ்வுகளின் மூலம் நமக்கு என்ன சொல்ல விழைகிறது? எதனால் இத்தனை கொடூர விபத்துகள், அதுவும் குறிப்பாக இந்த 2 மாதங்களிலேயே மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன? இன்னும் இது போல வேறு நடக்கவும் பாக்கி இருக்கின்றதா? நம்முடைய ஒரு மிக வேதனையான சில கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஜோதிடத்தின் மூலம் எதிர்காலத்தை கணிக்கும் திருமதி பாரதி ஸ்ரீதர் அவர்களை நாம் சந்தித்தோம். மேடம் வணக்கம். நாயகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது எதனால் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன இந்த விபத்துகள்? இது எங்கே போய் நிற்கும்? இன்னும் எவ்வளோ நாள் இது போன்ற விபத்துகள் தொடரும் என்று நினைக்கிறீர்கள்? கொஞ்சம் நீங்கள் இதை ஜோதிட ரீதியாக கணிக்க சொல்ல முடியுமா? விபத்தில் நம்ம நிறைய விபத்துகள், மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயங்களை கேட்கறது, இயற்கை பேரிடர்கள், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இதோடு மட்டும் நிற்காமல் இன்னும் இந்த சம்பவங்கள் தொடரும் அப்படிங்கிறது தான் கிரகநிலைகளினுடைய சஞ்சாரப்படி இந்த வருடத்தினுடைய கணிப்பு. விஸ்வாவசு வருடம் சித்திரை மாத பலன்களையே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் நிறைய குறிப்பாக இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா இருக்கும்னு. இந்த பேரிடர்கள் வரதற்கான முக்கிய காரணங்கள்லாம் என்ன கிரக ரீதியாக அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விஸ்வாவசு வருடத்தில் 3 குரு பெயர்ச்சி இருக்குது. வருட ஆரம்பத்திற்கு முன்னால் அவர் ரிஷபராசியில் இருக்கார். அதாவது இந்த விஸ்வாவசு வருடம் பிறந்த உடனே அவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்புறம் இந்த மிதுன ராசியிலிருந்து அவர் கடகராசிக்கு ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் அவர் கடகராசியில் இருக்கார். திரும்பவும் அவர் மிதுன ராசிக்கே போக போகிறார். ஸோ எப்பொழுதுமே குரு பகவான் 3 ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இயற்கை பேரிழவுகள், நிறைய விபத்துகள், இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுவும் குறிப்பாக சனி பகவான் இப்போ மீன ராசியில் திருக்கணித முறைப்படி சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த செவ்வாயினுடைய மாற்றம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அதோடைய சஞ்சாரம் கேத்துவோட சிம்ம ராசியில் இருக்கிறது நல்லது அல்ல. அடுத்தது சூரியன் ஆடி மாதம் கடகராசிக்கு சஞ்சாரம் செஞ்சிருவார். எப்பொழுதுமே இந்த மாதிரியான காலகட்டங்களில் மலைப்பிரதேசங்களில் அதிகமான பாதிப்புகள் இருக்கும்னு சொன்னால், அது சமீபமாக நம்ம பார்க்கலாம். உத்தரகாண்டில் எவ்வளோ பெரிய ஒரு வெள்ளம் ரொம்ப மழையினால் சேதங்கள் அதிகமாக இருந்தது. ஸோ இதில் லேண்ட்ஸ்லைட்ஸும் நிறையா இருக்கும். அகமதாபாத் விபத்திற்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா செவ்வாய் மாற்றம் இருந்தது. ஸோ அப்போவே நம்ம கணிச்சது, இந்த செவ்வாய் கேத்துவோடு சேர்ந்து சூரியன் வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறது ஒரு பெரிய நல்ல நிகழ்வை கொடுக்காது. உலக அளவில் அது ரொம்ப சுபம் கிடையாது. இப்போ ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்கு. நீங்கள் ராகு பகவான் கும்பராசியில் இருக்கார், சனி பகவான் மீன ராசியில் இருக்காரு, சுக்கிரன் நமக்கு ரிஷபத்திலையும், சூரியனும் குரு பகவானும் மிதுனத்தில், புதன் கடகத்தில், செவ்வாயும் கேத்துவும் சிம்ம ராசியில் இருக்கார். ஸோ சந்திரன் மட்டும்தான் அவர் இப்போ வெளியில் இருக்கார். எப்போ கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரோ அடுத்த ஒரு 15 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் சிம்ம ராசிக்கு வர வரைக்கும் ராகு கேத்து பிடியில தான் எல்லா கிரகங்களும் இருக்கு. இந்த ராகு கேத்து பிடியில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் அவ்வளவான ஒரு நல்ல பலன்களை உலக மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எப்பொழுதுமே ஒரு பய உணர்வோடையே நம்ம இருக்கணும். இந்த குரு பகவானின் சஞ்சாரம் இந்த விஸ்வாவசு வருடத்துல வருடப்பிறப்பு ஆரம்பத்தில் அவர் ரிஷபத்தில்
மேஷத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து மிதுனத்தில் இப்போ இருக்கார். ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் அவர் வந்து மிதுனத்துக்கு வருவார். ஸோ இந்த சஞ்சாரங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கேடு விளைவிக்கக்கூடிய சஞ்சாரங்கள். அண்ட் இப்போ வந்து காலசர்ப்ப தோஷ நிலையில் எப்போ சந்திர பகவான் கும்பராசியிலிருந்து அவருடைய சஞ்சாரம் சிம்மராசி வரைக்கும் இருக்கோ, ஒரு பய உணர்வும் ஒரு பீடிகையும் ஒரு பதற்றமும் கண்டிப்பாக ஏற்படும். இன்னைக்கு குழந்தைகளோட நடந்த இந்த விபத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கோர சம்பவம். சந்திரன் வந்து எப்பொழுதுமே கேட்டை நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரத்திற்கு மாறும் பொழுது இந்த அகமதாபாத் விபத்தும் சந்திரன் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறச்சே தான் வந்து நடந்தது. எக்ஸாக்ட்லி 25 days பேக். ஸோ இந்த மூல நட்சத்திரத்தில் சந்திரன் வராரு அப்படின்னாலே அவர் ஒரு டேஞ்சர் தான். ஏன்னா அந்த குரூப் ஆஃப் கான்ஸ்டலேஷன்ஸ், அந்த தனுசு ராசியில் அந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு பாம்ஷெல். இந்த விபத்து எப்போவுமே சந்திரன் இந்த மாதிரியான ஒரு கிரக நிலைகள், செவ்வாய் கேதுவோட சிம்மத்திலையும் ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் இருந்து சந்திரன் வந்து ஒரு மூல நட்சத்திரத்திற்கு வரும்பொழுது ஒரு பெரிய பேரிடர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு நாம் வந்து இறை நம்பிக்கையும் அவங்கவுங்க குலதெய்வத்திற்கு வந்து கோவிலுக்கு ஏதாவது நீங்கள் நல்லெண்ணெய் நெய் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தால்தான் நமக்கும் இந்த விபத்திலிருந்து ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும்.